பந்தாடப்படும் IAS அதிகாரிகள் மியூசிக்கல் சேர் விளையாட்டாகிவிட்டது. கொண்டாட்டத்திற்கு வித்திடும் அமுதா IAS பணியிட மாற்றம். ஹாய், உங்களோட விளம்பரத்துக்கு நல்ல ரீச் ஆகுற மாதிரி ஒரு பெஸ்டான வாய்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் கம்மியான விலையில. உங்கள் தொழிலுக்கு தேவையான விளம்பர ஆடியோ குரல் பதிவு நம்ம பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல பெஸ்டா பண்ணி கொடுக்கறாங்க. நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா IAS மாற்றினால்தான் உள்துறையும் காவல்துறை அதிகாரிகளும் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் என்று நல்லரசுதான் முதலிலும் நிறைவாகவும் சுட்டிக்காட்டியது. தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரிகளிலேயே தனித்துவமானவர் திருமதி அமுதா IAS என்பதை பெருமிதமாகவே வெளிப்படுத்திய நல்லரசு, செல்வாக்கு மிகுந்த பதவிகளில் அமர்த்தப்படும் போது அதிகாரம் தரும் போதையில் நற்பண்பை இழந்து விடுகிறார் அமுதா IAS என்பதுதான் அவர் பணியாற்றும் துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் ஒருமித்த குற்றச்சாட்டாகும். 2021 மே மாதம் 7ஆம் தேதி முதலாக முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்கும்போது மத்திய அரசு பணியில் பிரதமரின் அலுவலகத்தில் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தார் அமுதா IAS. துணிச்சலான, அதிரடிக்கு அஞ்சாத, பொதுமக்களின் நேசிக்கக்கூடியவரான அமுதா IAS தமிழ்நாடு அரசில் பணியாற்ற வேண்டும் என்ற முதல்வர் மு க ஸ்டாலினின் விருப்பத்திற்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு பணிக்கு திரும்பினார். கிராமப்புற நகர்ப்புற மக்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார் அமுதா IAS. அப்போது அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களில் முதன்மையானவரான பெரியசாமி. துறையின் அன்றாட செயல்பாடுகளில் அமுதா IAS தலையீடு அதிகமாக இருந்ததால் மூத்த அமைச்சர் பெரியசாமி முதல்வர் முன்னிலையிலேயே அமுதா IAS எதிராக தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அமைச்சரை சமாதானப்படுத்தும் வகையில் அமுதா IAS உள்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய அனுபவம், புயல் வெள்ளத்தின் போது களத்தில் நின்று மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை 24 மணி நேரமும் மேற்கொண்டதுடன் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து எழுப்பப்பட்டிருந்த கட்டடங்களை அதிரடியாக அகற்றிய துணிச்சல், தலைவர்களின் மறைவையொட்டி உடல் அடக்கத்தின் போது தாமாக முன்வந்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் காட்டும் ஈடுபாடு போன்றவற்றால் தமிழகத்தில் பரவலாக பொதுமக்களின் அன்பை பெற்றிருப்பவர் அமுதா IAS. தமிழக மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்து கொண்டிருப்பவர். உள்துறையில் சிறப்பாக பணியாற்றுவார் என்ற முதல்வரின் எதிர்பார்ப்பிற்கு முற்றிலும் மாறுபட்ட வகையில் செயல்பட்டதைக் கண்டு முதல்வரின் செயலாளர்கள் மட்டுமல்ல, காவல்துறையின் உயர்ந்த பதவிகளில் அமர்ந்திருந்த IPS அதிகாரிகளே மனம் விரும்பி போனார்கள். உள்துறையில் அமுதா IAS முன்பாக இருந்த எந்த ஒரு IAS அதிகாரிகளும் செய்ய துணியாத அதிகார அத்துமீறல்களிலும் அமுதா IAS அதிக ஆர்வம் காட்டினார் என்பதுதான் தலைமை செயலக அலுவலர்களின் பிரதான குற்றச்சாட்டாகும். ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் சக IAS அதிகாரிகளின் அறிவுரைகளை தூசி போல தட்டி எறிந்தவர் அமுதா IAS என குமருகிறார்கள் IAS அதிகாரிகளுடன் நெருக்கம் காட்டி வரும் சமூக ஆர்வலர்கள். தமிழ்நாடு காவல்துறையின் தலைவருக்கும் உள்துறை செயலாளருக்கும் இடையே நடைபெற்ற பணிபோர் தலைமை செயலகத்தை கடந்து மாநிலம் முழுவதும் விவாத பொருளாக மாறும் வகையில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ADSP வெள்ளத்துறை பணியிடை நீக்கம், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள், பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என திராவிட மாடல் அரசுக்கு மிகுந்த அவப்பெயரை ஏற்படுத்திய பல்வேறு நிகழ்வுகள் மூலம் உள்துறையின் செயல்பாடுகள் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் சந்தி சிரிக்க தொடங்கியது. உள்துறைக்கு புதிய செயலாளராக தீரஜ்குமார் IAS நியமிக்கப்பட்டிருப்பதை ஆரவாரமாக வரவேற்கும் மனநிலைக்கு சென்றுவிட்டார்கள் உள்துறை அலுவலர்களும் காவல்துறை உயரதிகாரிகளும் என்பதுதான் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. உள்துறையில் இருந்து வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டுள்ள அமுதா IAS சவாலான பணிகள் நிறையவே காத்திருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர் முதல் வருவாய் அலுவலர், வட்டாட்சியர் என ஒட்டுமொத்த துறையும் லஞ்ச பணத்தில் மஞ்சள் குளிக்கும் ஊழல் பெருச்சாளிகளாக மாறிவிட்ட நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் கைது செய்யப்படாத நாளே இல்லை என்பதை போலத்தான் அன்றாடம் கைது செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு அரசு சான்றிதழ்களுக்காக விண்ணப்பிக்கும் விளிம்பு நிலை மக்களை இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களை தயவு தாட்சணியமின்றி அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து கடந்த 2
2 ஆண்டு காலத்தில் சுமந்திருக்கும் அவப்பெயரை அமுதா IAS நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் மீது மதிப்பு வைத்திருக்கும் சமூக ஆர்வலர்களின் ஒரே வேண்டுகோளாக இருக்கிறது. அமுதா IAS போலவே களப்பணியில் சுணக்கம் காட்டாத மற்றொரு IAS உயர் அதிகாரியான டாக்டர் ராதாகிருஷ்ணனும் கூட 3 ஆண்டுகளில் 3 துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய விடயமாகும். 2021 சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியவர் 2022 ஜூன் 13ஆம் தேதி உணவு கூட்டுறவுத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டார். ஓராண்டு நிறைவடைவதற்கு முன்பாகவே 2023 மே 13 சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS. 3வது முறையாக மீண்டும் உணவு கூட்டுறவுத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS. கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்துக்கு உயர்ந்துவிட்ட நிலையிலும் கூட குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் ஒரே துறையில் பணியாற்றும் வாய்ப்பு வழங்கப்படாமல் இடமாற்றம் செய்யப்படுவது கூடுதல் தலைமை செயலாளர் நிலைக்கு உயர்ந்துவிட்ட IAS அதிகாரிகளை மனம் வருந்த செய்துள்ளது என்கிறார்கள் மூத்த ஊடகவியலாளர்கள். மருத்துவர் ராதாகிருஷ்ணன் IAS, அமுதா IAS போல எண்ணற்ற உயர் அதிகாரிகள் 2021 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் 3 முறை மாற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில்தான் மருத்துவர் கோபால் IAS, குமார் ஜெயந்த் IAS, தீரஜ்குமார் IAS, வி ராஜாராமன் IAS, ஜே ஜெயகாந்தன் IAS, குமரகுருபரன் IAS என பட்டியல் நீண்டு IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் என்பது மியூசிக்கல் சேர் விளையாட்டு போல மாறியிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் என்பதுதான் மூத்த ஊடகவியலாளர்களின் பகிரங்க குற்றச்சாட்டாகும். 2021 மே 7ஆம் தேதி முதல்வராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற போது உள்துறை செயலாளராக பணியாற்றியவர் மூத்த IAS அதிகாரி SK பிரபாகர். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து தொடர்ந்து பணியாற்றியதால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பிறகு பனீந்திர ரெட்டி IAS நியமிக்கப்பட்டார். அவரின் பணியிட மாற்றத்திற்கு கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரணம் காரணமாக அமைந்தது. அதன் பிறகு நியமிக்கப்பட்ட அமுதா IAS-க்கும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி மட்டுமே காரணமாக இல்லாமல் உயர் IAS அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனான மோதல் போக்கும் பிரதான காரணமாக அமைந்துவிட அமுதா IAS-ஐ மாற்றிவிட்டு உயர் அதிகாரியான தீரஜ்குமார் IAS உள்துறையின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சர்ச்சைக்குள் சிக்காதவர், அரசோடு இணக்கமாக போகிற குணம் படைத்தவர் தீரஜ்குமார் IAS என்கிறார்கள் அவரது தலைமையின் கீழ் பணியாற்றிய தலைமை செயலக அரசு துறை அலுவலர்கள். உள்துறை செயலாளர் பதவிக்கு தகுதியான தமிழகத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள் பலர் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்காமல் வடமாநில IAS அதிகாரி நியமிக்கப்பட்டது உயர் IPS அதிகாரிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் IAS உள்துறை செயலாளராக நியமிக்கப்படுவார் என்று கடந்த ஓராண்டாகவே பேசப்பட்டு வரும் நிலையிலும் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவரை போலவே மற்றொரு கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் மணிவாசன் IAS அவர்களும் கூட உள்துறை செயலாளர் பதவிக்கு தகுதியானவர் என்பதுடன் ஆட்சி தலைமைக்கும் தலைமை செயலாளர், முதலமைச்சரின் செயலாளர்கள் உள்ளிட்ட சக உயர் IAS அதிகாரிகளுடனும் இணக்கம் காட்டி வருபவர்தான் என்கிறார்கள். உயர் IAS அதிகாரிகள் இருவருக்கு பிறகு அனுபவம் மிகுந்த செந்தில்குமார் IAS, நாகராஜன் IAS, ஜெகநாதன் IAS உள்பட சிலரும் கூட உள்துறை செயலாளர் பதவிக்கு தகுதியானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தமிழர் ஒருவரை உள்துறை செயலாளராக நியமனம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்த போதும் கூட வடமாநில IAS அதிகாரியை தேர்வு செய்தவர்களின் பின்னணி குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் தலைமை செயலகத்தில் பணியாற்றி வரும் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவான உயர் அலுவலர்கள். ஒவ்வொரு முறையும் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யும் போது எழும் சர்ச்சைகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு சென்று எஞ்சியுள்ள 20 மாதங்களிலாவது அரசுக்கும் நிர்வாகத்திலும் இணக்கமாக செயல்படக்கூடிய தமிழர்களான IAS உயர் அதிகாரிகளுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதுதான் அரசு துறையில் இருந்து ஓய்வு பெற்ற திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்த மூத்த IAS அதிகாரிகளின் பகிரங்க வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திப்போம். ஹாய், உங்களோட விளம்பரத்துக்கு நல்ல ரீச் ஆகுற மாதிரி ஒரு பெஸ்டான வாய்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் கம்மியான விலையில. உங்கள் தொழிலுக்கு தேவையான விளம்பர ஆடியோ குரல் பதிவு நம்ம பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல பெஸ்டா பண்ணி கொடுக்கறாங்க.